கட்சி விடுவாட்டம் அது கூட குதிரலாடம் தெரியல உனக்கு இப்போ என்ன மாதிரி சாணிக்கு சாமிக்கு வித்தியாசம் தெரியாது. ஏய் என்னடா வரும் பொழுது கந்தா மருமகனை ஏண்டா தெவடியா மகனே நீதான் பாரு என்னத்தான் வரும் பின்ன யாரு கேக்குறா நன்றாயிரு ஆகட்டம். ஏய் நான் இத்தாதி சபரோக்கி வந்த போது யார் என்று ஆசாமி தெரியாமல் நீ அம்மாசை கும்பிடுற. எப்படி தெரியும்? தெரியுமா? சொல்லு பாப்பா. என்கிட்ட மோட்டு பார்த்து செட்டி தான் கிடையாது. அதானே சேலத்துல மனைவி 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 சொல்ல எவன் குடுத்துக்கிறான் வாங்கி போறவன் எவன் குடுத்துக்கிறான் நான் கூட உங்களுக்கு ஏண்டா உலகம் போற போக்குல நம்மளும் போ அப்படின்னு போறேன். நானு அந்த சாமி நான் கிடையாது. அவர் இல்லையா? இல்லையே. அப்படி நல்லா சுத்தி பாரு. பூப்பண்டாரமா
அம்போன்னு விட்டுட்டு நீ தம்பிக்கு போய்க்கினே இருக்கிறீங்கப்பா ஏங்க நின்றுட்டான் காய் ஆண்டாரு நான் வீட்டுக்கு போன காய் நான் வந்து வீட்டுக்கு வர காரணம் நான் என்ன பண்ணது ஆமா வீட்டுக்கு தான் இட்டு போனியா மிருதங்காரா ஆமா பண்ணுங்க நான் வந்தோம் டேய் சித்தியா ஓ நான் யார் தெரியுமா யாரு டேய் உலகத்திலே 3 கடவுள் ஆமா சிவனரி பிரம்மா ஆமா 3 கடவுளுக்கு 3 வேலை 3 வேலை ஆமா என்ன வேலை முதல் கடவுள் சிவனுக்கு படியளக்கும் வேலை ஆமா கோபால கண்ணனுக்கு காக்கும் வேலை என் அப்பாவுக்கு என்ன வேலை தெரியுமா சிருஷ்டிகளை படைக்கவும் அழிக்கவும் கணக்கெடுக்கும் வேலை யாரு அந்த தர்மதேவனுக்கும் தாயாகிய கலைவாணி அல்லது சரஸ்வதி இவர் இருவருக்கும் பிறந்தவன் என்னுடைய அபிதானம் நாரத மகாமுனிவர் என்னடா அதே பையன் ஏய் நாரதரா டர்ரு ஏய் சிஷ்யா அண்ணா பொருளாசை இது ஆசையுமே சிக்கறுத்தவன் என்னன்னா மண்ணாசை ஐயோ ஒண்ணு பெண்ணாசை பொருளாசை மூன்றாசம் இல்லாதவன் ஞானி ஞானி மானிடா அண்ணாசி விட்டுட்டான் பொருளாசி வேணாம் பெண்ணாசில எதுக்கு கிடக்கும் பூமியில வேண்டாம் ஒரு கொள்கை இருந்தால் அப்படித்தான் இருக்கணும் சரி உங்க விருப்பம் சிஷ்யா கண்களானது மூடி திறப்பதற்குள்ளதாக இந்த உலகத்தையே உலகத்தில் சுற்றி வளம் வருவேன் ஆமா 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 அதுதான் திருலோக சஞ்சாரி என்று கூறுவார் ஓ திருலோக சஞ்சாரி சொர்க்கம் மத்தியமம் பாதாளம் உலகத்தையும் சுற்றி வருவேன் அப்படி இருந்தாலும் என் வேலை என்ன தெரியுமா உண்மையா ஆமா என்ன வேலை குருவே என்ன வரவே நாங்க பார்த்தா சாராயத்தை எங்கடா அது இந்த வாயுக்குள்ள ஒரு பக்கத்துல அண்ணாடா முன்னாடி ஓறான் பாவி அது சாராயமா அது மேல தான் உங்களுக்கு அந்த சாராயத்து மேல தான் உங்களுக்கு வேற எதுவும் நினைப்பில்லையா நீ பதாங்க வித்து பாய் பொட்டல கட்டி போடுடா உன் கொண்டாடி பதா பணமா வித்து வச்சிருந்தாங்க கையே இருக்காது கை இருக்காது மணி கட்டாது கூட ஏய் அந்த சாமி நான் என்று நினைக்கிறியா நான் கிடையாதுடா உன்ன மேல தெரிஞ்சு ஏய் சிச்சியா ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் கலகம் செய்யவில்லை என்றால் சிஷ்யா என்னாகும் தெரியுமா வயிறு பெருத்திடும் கலகம் செய்ய வேண்டும் கலகம் செய்யவில்லை என்றால் ஐரானது பானை போல் பெருத்து சிரமானது 1000 என்று நிறுத்திவிடும் ஆமா ஆமா கலகம் செய்தா தானா உப்பிடும் வயிறு ஏன் இந்த சாபம் வந்தது என்று தாய் தந்தை இறந்தவர்கள் தாய் தந்தைக்கு திதி கொடுப்பார் அதுக்குதான் வந்து அமாவாசை கும்பிடுறது இல்லன்னா தெபசம் எடுப்பது அதான் திதி கொடுப்பது அப்படி பெரியோர்கள் எல்லாம் செய்வார் நான் என்ன செய்தேன் ஆத்தங்கரையில் பிராமணர் எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு ஒரு முறை திதி கொடுப்பார் பவானி ஆத்து ஓரம் பாத்தியா அது போல நான் என்ன செய்தேன் பிராமணர் எல்லாம் திலக தேவதைக்கு திலி தர்ப்பணை கொடுத்துக் கொண்டிருந்தார்
அப்படி கொடுக்கும் நேரத்திலே நானும் அமர்ந்து அவரோடு கொடுத்து விட்டேன். ஓ பிராமணோடு நீயும்? ஆமா. ஏன்னா தாய் தந்தை இறக்கவே இல்லை. தாய் தந்தை இருக்கும்போது நீங்க கொடுத்துட்டா? கொடுத்தேனே. ஏன்னா சின்ன வயசு தெரியாது. அப்படி இருக்க அந்த பிராமணர் என்ன செய்தார்? நாரதா, தாய் தந்தை இருக்கும் பொழுதே நீ திதி கொடுத்தாயே, நீ ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் வயிறு பானை போல் வெறுத்து டமார் என்று வெளுத்து விடும் என்று கூறி சாபம் கொடுத்து விட்டார். நான் என்ன செய்து ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது சூரியன் உதய அஷ்டமாவதற்குள்ளதாக முடிக்க வேண்டும் கலகத்தை. அப்படி என்று கொடுத்த சாபத்தின் பிரகாரம் நடத்தி கொண்டு வந்தேன். இன்று காலை எழுந்தே நாமத்தை முடித்தேன். எங்கு சென்றேன்? கைலாயம் சென்றேன். கைலாயம்? ஆமா. கைலாயத்தில் யார் இருக்கா? பாட்டி பார்வதி. பணிந்தேன், நல்லாசி பெற்றேன். அங்காவது ஒரு கலங்க கிடைக்க வேண்டும் பார்த்தேன். இல்லையே, ஒத்துமையோடு படி அளந்து விட்டு உறங்குகிறார். சரி, பிறகு உடனே எங்கு சென்று? வைகுந்தம். யார் இருக்கா? பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அவர் பாதத்தை பணிந்து பாட்டி லட்சுமி தேவி பாதத்தை பணிந்து அங்கும் கலகம் கிடைக்கவில்லை. அங்கேயும் கிடைக்கல. நேராக சத்தியலோகம் சென்று தாய் தந்தையிடம். ஆமா, யாரா இருந்தா நமக்கு கலகம் வேண்டும் அல்லவா? கலகம். அங்கும் பாதத்தை பணிந்தால் அங்கும் கலகம் கிடைக்கவில்லை. ரிஷியா என்று கலாகிரம் சூரியன் அஸ்தமாக போகிறான். இன்னும் ஒரு கலகம் புலப்படவில்லையே. அடிக்கலையா? இந்த நாயா கூட போ. அது முன்னாடியே பண்ண காட்டும். அது நாய் எதுக்கு போகும்? நாய் நீ ஒண்ணு அதற்கு என்ன சேர்க்கிற? தாத்தா இடத்தில் ஓடினான் அப்பொழுதே மீண்டும். ஆமா, தாத்தா கலகம் வணக்கம் போல் கிடைக்கும். வேற கிடைக்கவில்லை என்றால் என்ன நினைத்து தாரக மந்திரத்தை ஜெபித்தால் கலகம் எங்கிருக்கு என்று புலப்படும் மூளைக்கு. அவன் தாத்தா உரைத்தார். ஆமா, உடனே தாத்தாவை நினைத்து தாரக மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். சரி, இன்னும் கலகம் புலப்படவில்லை. உலகத்தையும் சுற்றி வருகிறேன், கிடைக்கலையே. ஓ நமோ சரி வந்துருச்சுடா. எனக்கு ஜலம் கொண்டு வந்தியா?
சொம்பேத்தி தான் வேற போடுவா சொம்பு எடுத்தாண்டா தண்ணி மூணு மாட்டேனா ஏதோ பாத்து எடுத்தாரு ஐயோ 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 ஏண்டா உன்னை நம்பி உட்காந்துட்டதை விட வம்பா போட்டுருக்கும் போல இருக்குது கலாய்காரம் வாய் அடிச்சிருக்கிறானே உட்காரவும் விட மாட்டேங்கிறேன் ஏந்திருக்கும் விட மாட்டேங்கிறேன் கலாய்காரம் வாய் அடிச்சிருக்கிறான் இல்லடா நீ பதட்டத்துல பாத்திரத்தை கவுத்து பிடிச்சிட்ட அடடே குருவே ஓ கலாய்காரம் தொண்டி கீ வச்சிக்கிறான் அடசி பிடிப்புடுறா வாய அடிச்சிருக்கணும் மோதம் உட்காந்து 9 கூட்டு அடாச்சி சிஷ்யா கலகம் வந்தது தலையானது தப்பித்தது ஓ கலகம் வந்துருச்சு இன்றைக்கு இரவிற்கு ஆயில் முடிக்க வேண்டும் யாராரு உன்னதான் முதல்ல நீலாம் யாரு சிஷ்யா மகதர நாட்டை ஆண்டு வரக்கூடிய சரோத்தந்தன் ஒருவன் சேது நாட்டை ஆண்டு வரக்கூடியவன் சிசுபாலன் ஒருவன் இருவரும் மம்மதையில் ஆடுகிறான் அவனை இன்று அழித்தால் பாரத யுத்தம் 18ஆம் யுத்தத்துக்கு ஆரம்பமே இன்றுதான் கடகால் போட்டுருந்தான் இங்க வேற நடனம் அங்க போய் காயறக்கணும் இப்ப எங்க போனோம் என்னத்துக்கு நம்ம போக கூடாது இந்திரபுரத்தம் செல்ல வேண்டும் கருமனை பார்க்க வேண்டும் வழிகாட்டுவது ஆமாண்டா அதான் பெரிய விஷயம் எப்படி போட்டு இன்ஜினியர் துட்டு வாங்கிடுறோம் வழிகாட்டு போ நாரதன் கலகம் அத வேமனம் வச்சுட்டு அவனை ஒழிக்கணும் அப்படி இருக்க நம்ம இந்திரபிரதம் போலாமா ஏண்டா நீ அத்தை குடிக்கிற அதையான் குடிக்கிற ஏதோ சொன்னியா ஏதோ குடிக்கிறேன்டா நான் பேசவே இல்லை அது குடிக்கிறேன் அத போய் அதை பொண்ணணும் காபி தான் குடிக்கிறேன் நீ யாருடைய காவலாளி தருமபுத்திர மகாராஜோட காவலாளி ராஜபேட்டை என்று காலை நோக்கி நாரத மகாமுனிவர் திருலோக சஞ்சாரி வந்திருக்கிற என்று அறிக்கையிடு நம் சமூகத்தை நாடி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார் உயர்ந்த தர்மசம் என்
உங்களுடைய பாதாரம் என்ற கமனங்களுக்கு ஆமா ஆண்டவரை ராஜாக்கள் என தேவையோடு அநேக வணக்கம் சுவாமி. நீங்கள் எந்த நீராமே வந்தே தர்மா ஐயா சுவாமி, ஆண்டவர்களே ஐயா சுவாமி, ஆதித்த பணிந்தபடியால் 16 செல்வத்தோடு வாழ வேண்டிய எழுந்திருங்கள் ஐயா நாரத மகா முனிவரே, தர்மா எங்கள் ராஜா வேட்டையை நோக்கி இது நாள் வரை வந்தது கிடையாது. ஆமா இன்று எம்மை ஒரு பொருட்டால் வேண்டி வந்திருக்கிற காரணம் என்ன? காரணம் ஐயா ஓட்டு வேண்டி போது சுவாமி, உங்களை நாடி தேடி ஓடி வந்த விளக்கத்தை கூறுகிறேன் பின்புறம் ஆமா முன்னாடி போக போக கூறேன் ஆகட்டும் ஐயா. உமது குலம் என்னப்பா எமது குலமோ சந்திர குலம். அப்படியா? ஆமா. சந்திர குலபதி. சந்திரபுரத்திலே வெகு சுஞ்சிரமாக அவதரித்த பாண்டவர்களே இன்று காலை நியமனங்களை முடித்து எங்கு சென்றேன் தெரியுமா? இந்த உலகெங்கும் சொர்க்கம் மத்தியமம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூவுலகத்தையும் சுற்றி வந்தேன் அப்பா. உலகையும் சுற்றி வர வேலைதான் உங்க வேலை. ஒரு வினோதத்தை கண்டேனப்பா. வினோதம்? உன் தந்தையா பாண்டுராஜே
ஒரு பகுதி அமராவதி நகரம் வரைக்கும் சென்றேன். அமராவதி நகரம் சென்றாயா? ஆமா. சரி. அங்கு உங்கள் தந்தையை பார்த்தேனப்பா. சுவாமி எப்படி இருக்கார் சுவாமி? நமது எப்படி இருக்கிறார் ஐயா? அதை உரைக்கத்தான் ஓடி ஓடி வந்தேன். சொல்லுங்கள் ஐயா, எப்படி இருக்கின்றார்? அவன் நாடக கலைஞனிலே இளம் பருவத்தில் விட்டுவிட்டு சென்றேன். இது அமுதாந்த முனிவர் சாபத்தினால் அகாலம் மரணமடைந்த தந்தையா. எங்கள் தந்தை பாண்டு மகாராஜா 5 பிள்ளைகள் இருந்தும் சொர்க்கம் இல்லாமல் நரகத்தில் ஆண்டுகிறார்.
இருக்கிறான் கண்மாடி பையன் இல்ல நல்லா உடம்பு கோல விட்டு ஆடி விட்டு எங்க போய் சேர்ந்துறாங்க நாய் அதுவா நின்னுங்குது வேற மகாராஜா எடுத்து வரேன் மகாராஜா காவலே மகாராஜா ஏந்திரி மகாராஜா நம்ம தூங்கி எங்களை எல்லாம் இளம் பருவத்திலே விட்டு விட்டு சென்ற எங்கள் தந்தை பாண்டு மகாராஜா அமுதந்த முனிவர் சாபத்தால் அகால மரணம் அடைந்தார். பிள்ளைகள் இருந்தாலே பின்பாலே மோட்சம் என்று தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். நாங்கள் 5 ராஜாக்கள் எங்கு கம்பி போட்டிருக்கே எங்கள் தந்தை சொர்க்க பதம் இல்லாமல் நரகத்தில் இருக்கிறாராமே. சொர்க்க பதம் இல்லாமல் நரகத்தில் ஆழ்ந்து கிடக்கிறாரா அப்படின்னு சொன்ன யாரும் கூட திருலோக சஞ்சாரி நாரத மகா முனிவர் வந்து உரைத்தார். கண்மேட்டு பேசி கால வைக்க சொல்லி நினைச்சேன் ஏதோ குழந்த போல ஆட போறேன். சரி எங்கள் தந்தையும் சொர்க்கம் சேர வேண்டும், அதற்கு வழி ஒன்றும் தெரியவில்லையே. வயிற்று ஐவரிங்க சரி இதுக்குதான் வழி யாரை கேட்கணாக்கா அந்த நாதர் சொன்ன பச்சா நாதரி அந்த நாதர் தான் இட்டாரணும். நாரத மகா முனிவர் அவர் உரைத்து விட்டு சென்று விட்டார். அப்பா எதுவும் போனாரியா நாய் எத்தனை விட்டு கட்சி கூட கொண்டாங்க கொதிரி இவரெல்லாம் சின்ன பிள்ளைகள். இவனுடைய தந்தைக்கு இவர்கள் திதி கொடுக்கவில்லை, காரியமே செய்யல. ஏன்னா அவங்க செஞ்சது ஏர்வு இல்ல. இப்ப கைக்கணும் உங்க ஒப்பனுக்கு நீ காரியம் பண்ணல. ஆமாண்டா அது போல இவர்கள் வந்து அந்த சடங்கையே முடிக்கவில்லை தந்தைக்கு. ஆமா அதனால்தான் பாண்டு மகாராஜன் ஐயா 5 பிள்ளைகள் இருந்து நான் சொர்க்கம் இல்லாமல் இருக்கிறேன். நாரத மகாமுனிவரே ஏன்னா நான் முற்றம் துறந்த முனிவன். எதுக்கு அவன் உங்க அப்பாவை போய் செய்தியான்னு கேட்கலாமா? ஏன்பா அவன் காரியம் பண்ண நீ நிதானத்துல இருந்தானா கரெக்டா பார்த்திருப்பான். தந்தை சொர்க்கம் சேர வேண்டும். ஏன்னா பையனே நாரதன் கலகம் நன்மையில் முடியும். தந்தையோ சொர்க்கம் சேர வேண்டும் ஐயா. தர்மா அதற்கு வழி சொல்லுங்கள் ஐயா. ஏன்னா பிள்ளைகள் இருந்தால் பின்பாலே மோட்சம் என்று தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். பிள்ளை இல்லா வீடு ஏய் வாயம் சுடுகாடு என்பார். 5 பிள்ளைகள் இருக்கிறேன். ஆமா கம்பி போல 5 ராஜாக்கள் இருக்கிறோம். உங்க தந்தை சொர்க்கம் சேர்க்கலாம், அதுக்கு வழி இருக்குப்பா. வழி இருக்கா? என்ன வழி சுவாமி? உலகத்திலே சிவனரி பிரம்மா மும்மூர்த்திகளும் செய்யாத யாகம் ராஜ சுடையாக மாவகத்தை செய்து முடித்தால் உங்கள் தந்தை சொர்க்கம் சேர்வாரா?
இப்படிப்பட்ட வேள்விழியை யாரும் செய்து எங்கள் நேர்த்திருத்தாலும் பார்த்தது கிடையாது. எங்கள் செவியினாலும் கேட்டது கிடையாது. அதை எப்படி செய்வது சுவாமி? எப்படி நடத்துவது? உலகத்திலே 3 கடவுள், பெரிய கடவுள். ஆமா, பிரம்மா. இவர் 3 பேருமே செய்யாத யாகம் இது. மும்மூர்த்திகளே செய்ய முடியாத யாகம். இது எப்பேற்பட்ட யாகம் தெரியுமா? எப்படிப்பட்ட யாகம் சுவாமி? யாகத்தை செய்ய வேண்டுமானால் அரச காலங்களை அடக்க வேண்டும். மும்மூர்த்திகளுமே செய்யாத யாகம் என்று உரைத்தாய். அப்படி யாகத்தை செய்து முடித்தால் எனக்கு ஏதாவது பிழை வந்து கம்பி போல 4 தம்பிமாரை இடமிடாமல் வச்சுக்கொண்டு ஏன் பயப்படுறது? உயரம் வராதுன்றீங்க. ஏன் பயப்படுற? உயரம் வராது என்று சொல்றீங்க. ஏதாவது இடர் வந்து நேர்ந்தால் என்ன செய்வது? இப்படிதான் நடத்தினார் என்று இன்னமும் யாரும் செய்யல. யாரும் அறிந்தது கிடையாது. யாகத்தை செய்ய வேண்டும், அந்தைய சொர்க்கம் சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன். இதற்கும் உங்களுக்கு வழி தெரியவில்லை என்றால் கண்களை இவை காக்குவதோ எப்படி பாதுகாக்கிறோம் அதுபோல உங்களை எல்லாம் காம்பந்தனம் செய்யக்கூடிய மாமன் கோபாலக்கனை அழைத்து பகவான் வந்தால் விளக்கம் தெரியும். அப்பா அப்படியா? அம்மாவாதீங்களா? அவரை அழைத்து முன்னிலை நிறுத்தி யாகத்தை முடியுங்கள். யாகத்தை செய்து கொள்கிறோம். தந்தையும் சொர்க்கம் சேருவான். நீங்கள் தவறாமல் யாகத்துக்கு வந்து விடுங்கள் ஐயா. நீங்க யாகத்தை ஆரம்பம் பண்ணி நாரத மகாமுனிவர் உரைத்தபடி அரச காளைகளை அடக்க வேண்டும். ஏராளமான பொன் பொருளை சேர்க்க வேண்டும். உன்னால முடியுமா? என்னாலே முடியாது. என் தோளுக்கு சரி ஒற்ற என் தம்பி கதாயுதபாணி அந்தபுரம் பீமன் சமம் அழைத்து வரியா?